அது சீக்கிரமாக வரப்போகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிசயம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் கூட அற்புதமான நிகழ்ச்சியாகிய கடைசி கால சந்ததி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வாரம் சந்திக்கிறதுலையே இன்னைக்கு சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்கிறதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக என்னென்ன அடையாளங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அவருடைய வருகைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம சபையாகிய நம்ம எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்கிறத பற்றியும் பல காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்படிதானே? ஹல்லேலூயா, ஆமேன். ஸோ நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நமக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாமே பூமியில் வாழ்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்குமே ஒழிய ஆண்டவருடைய வருகையில் செல்லுவதற்கு அவருடைய வருகையை குறித்ததான காரியங்களை அறிந்து கொள்வதுதான் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நம்ம வெறும் ஆசீர்வாதங்களை பற்றி பேசாமல் ஆண்டவர் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எப்படி ஆயத்தப்படணும், இந்த கடைசி நாட்களில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எச்சரிப்பின் வார்த்தையாக கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அவைகளெல்லாம் எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், முத்திரை உலகம் என்கிற ஒரு தலைப்பில் அந்தி கிறிஸ்துவானவன் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை வஞ்சித்து சிறியோர் முதற்கொண்டு முதியவர்கள் வரைக்கும் எல்லாருடைய வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு முத்திரையை போடுவதற்கு அவன் தந்திரமாய் செயல்படுவான் என்பதை குறித்து போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, அந்தி கிறிஸ்துவின் முத்திரையும் அதன் முடிவும், அந்தி கிறிஸ்துவின் முத்திரையும் அதனுடைய முடிவும் அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம இந்த வசனத்தை வாசிச்சலாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை ஒரு முறை நம்ம வாசிச்சிடலாம். அவன் எப்படி யாருக்கெல்லாம் முத்திரை போடுகிறான், அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம அறிந்து கொள்ளலாம். அதை வாசிக்கலாமா? அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இங்க ஒருவேளை 666 அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருந்தாலும் இதில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது வெறும் அந்த இலக்கத்தை மட்டும் அவன் நம்ம தரித்து கொள்ளும்படிக்கு சொல்ல போகிறது கிடையாது. ஏனென்றால் அந்த 17வது வசனம் சொல்லுது பாருங்க, அந்த மிருகத்தின் முத்திரையாவது. அப்போ முத்திரை என்பது வேற, இலக்கம் என்பது வேற, நம்பர் என்பது வேற. அப்போ முத்திரை என்னன்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி அதன் நாமத்தையாவது, அந்த நாமத்தின் இலக்கத்தையாவது. அப்போ 3 விஷயத்தில் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது 666. அதுதான் அந்த மிருகத்தினுடைய இலக்கம் எண்ணு. ஆனால் மற்ற 2 காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் அங்கே வசனம் சொல்லுகிறது முத்திரையாவது, அந்த மிருகத்தின் முத்திரையாவது அந்த மிருகத்தின் நாமத்தையாவது. அப்போ இது 2மே நமக்கு தெரியாது இருக்கிறபடினால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணும். அதாவது 666 தானே, இது வேற ஏதோ போடுறாங்களே, இதை நம்முடைய சரீரத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு தவறான முடிவுக்கு நம்ம வந்துவிடக்கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சின்ன பிள்ளையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருடைய கரங்களிலும் அல்லது நெற்றிகளிலும் அவன் ஒரு முத்திரையை வற்புறுத்தி போட வைப்பானால் நிச்சயமாக அதுக்கு ஒரு பெரிய முடிவு ஒன்று இருக்கும் என்பது நம்ம நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.
ஏனென்றால் அதில் இந்த முத்திரையை தரித்து கொண்டவங்க தான் விற்கவும் வாங்கவும் முடியும் என்று சொல்லியிருக்கிறார். மற்றபடி தரித்து கொள்ளாதவர்கள் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாதுன்றது இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாக புரியுது. ஆனால் இந்த முத்திரையை தரித்து கொண்டவர்கள் எப்படிப்பட்ட முடிவை சந்திப்பார்கள்? அவனுடைய முடிவு வேறையாக இருக்கட்டும், அது நம்ம வேதத்தில் எழுதப்பட்டபடி அவனுக்கு நடக்கும். ஆனால் நம்முடைய முடிவு, அதாவது இந்த முத்திரையை தரித்து கொண்ட மனிதர்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிறதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 9 to 11 வசனங்கள் வரைக்கும் ரொம்ப தெளிவாக அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கட்டுமா? இந்த மிருகத்தினுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்களுக்கு எப்படிப்பட்ட உபத்திரவங்கள், எப்படிப்பட்ட கஷ்டம் ஏற்படும் என்கிறத இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ முதல்ல நம்ம பார்க்கிறோம், இந்த முத்திரையை, இந்த மிருகத்தின் முத்திரையாவது அதனுடைய நாமத்தையாவது தங்களுடைய வலது கையில அல்லது நெற்றியிலே தரித்து கொண்டவர்கள் என்ன செய்யப்படுவாங்களாம்? கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அதான் முதல் விஷயம். ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேலே வரும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரை நம்ம பார்க்கும் பொழுது அன்பாய் இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார், தயவு செய்கிறவராய் இருக்கிறார், அன்பு காட்டுகிறவராய், மன்னிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி ஆண்டவரை பற்றி நம்ம நிறைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். அதெல்லாம் எப்போ தெரியுமா? இந்த பூமியில் அவர் நம்ம இருக்கிற வரைக்கும், அல்லது இந்த பூமியிலே மணவாட்டி சபையாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு அவர் நியாயாதிபதியாக காணப்படுகிறார். கொடுக்கப்பட்டு இருக்கிற காலம் வரைக்கும் அவர் கிருபை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, மன்னிக்கிறவராக, நம்மளை மன்னித்து 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 சுத்திகரித்து சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அன்பிலே நம்மளை பூரணப்பட்டவர்களாக மாற்றி மாற்றி அவருடைய அந்த சரீரமாகிய சபையை தன்னை போல உருவாக்குகிறார். எதற்கு தெரியுமா? அவர் வரும் பொழுது அவரோடு கூட அழைத்து செல்வதற்கு. அவர் அழைத்து சென்றதற்கு பின்பதாக இந்த பூமியில் நடக்கிற விஷயம்தான் இந்த விஷயம். அப்போ அங்கே பாருங்க, அவர் அன்பு காட்டுறதை நம்மளால் பார்க்க முடியலை. ஏன்னா அந்த முத்திரையை தரித்து கொண்டவர்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு பயந்து, அந்தி கிறிஸ்துவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அல்லது இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு, அல்லது இந்த உலகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, அல்லது தங்களுடைய ஜீவனை ரட்சித்து கொள்வதற்கு, தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு, விற்கவும் கொள்ளவும் வேற வழியே இல்லையே, இதை தரித்து கொண்டால் தானே நம்ம உயிர் வாழ முடியும் என்கிற முடிவுக்கு வந்தவர்கள் தான் அந்தி கிறிஸ்துவோட முத்திரையை எடுக்கிறாங்க. அப்போ அவர்கள் மேலே தான் கர்த்தருடைய உக்கிரமாகிய கோபம் காணப்படுகிறது. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். அந்த 10வது வசனம் சொல்லுது, அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். எவன்? அந்த முத்திரையை தரித்து கொண்டவன். முத்திரையை தரித்து கொண்டவன். அப்போ பொல்லாத பிசாசினுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொள்ளாமல் வாழ்றதுக்கு வேற வழியே இல்லையே.
நம்ம எப்படியாவது சாப்பிட்டு உயிர் வாழத்தான வேணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்கள் கர்த்தருடைய உக்கிர கோபமாகிய அவருடைய அந்த கோபத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டி இருக்கும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ரெண்டாவது காரியம் பாருங்க, அந்த வசனத்தின் அந்த இறுதி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள். முதலாவது, கர்த்தருடைய கோபத்துக்கு அந்த முத்திரையை தரித்து கொண்டவர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். ரெண்டாவது, அந்த முத்திரையை தரித்து கொண்டவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடத்துல மகா பெரிய வாதையை அனுபவிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடம் எதுன்னு நமக்கு நல்லா தெரியும். வேதம் இதே வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அக்கினியும் கந்தகமும் ஆகிய அந்த அக்கினி கடலிலே சத்ருவானவன் தள்ளப்படுவான், அவன் அழிக்கப்படுவான், அல்லது யுக யுகமாக அங்கே வாதிக்கப்படுவான். அதுதான் நரகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்போ இந்த முத்திரையை தரித்து கொண்டவர்கள் பாருங்க, பிசாசானவன் எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அனுபவிக்கிறானோ அதே தண்டனை இவர்களுக்கும் உரியதாகிறது. அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஏனென்றால் நரகம் என்பது, அந்த கொடிதான இடம் என்பது பிசாசுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் நம்ம பாருங்க, மனிதர்கள் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டியவர்கள், தேவனோடு கூட இருந்து ஆளுகை செய்து அவருடைய நித்திய சந்தோஷத்திலே பங்கடைய வேண்டிய நம்ம அற்பகால ஒரு சந்தோஷத்துக்காக அல்லது அற்பகால ஒரு தேவைக்காக, நம்ம உயிர் வாழணுமே என்கிற ஒரு காரியத்துக்காக பிசாசினுடைய முத்திரையை தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்கள். ஏன்னா மனிதர்கள் நிறைய பேர் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தில் அந்த 7 வருடங்களில் அவனுக்கு பயந்து கிறிஸ்துவை மறுதலித்து, தேவனை மறுதலித்து தங்கள் வலது கையிலும் நெற்றிகளிலும் முத்திரையை தரித்து கொள்ளுவார்கள். அப்படிப்பட்டவர்களா அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த 2ஆம் மரணமாகிய நரகத்திலே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். மூன்றாவது காரியம் பாருங்க, என்றென்றைக்கும் அவங்களுக்கு ஒரு விடுதலையே கிடையாது. அதைத்தான் பாருங்க, அந்த வசனம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். சதா காலமும் அதுக்கு முடிவே கிடையாது. அந்த வாதையினுடைய புகை, அங்கே செய்யப்படுகிற உபத்திரவம், கஷ்டம், வேதனை, பற்கடிப்பு, அழுகை, கண்ணீர், அங்கே புழு சாகாமலும் அவியாமலும் இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, சதா காலமும் அவர்கள் அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எவ்வளோ ஒரு கொடிதான காரியம் பாருங்களேன். அது மட்டுமா, அதுக்கு அடுத்து பாருங்க, அவங்களுக்கு இரவும் பகலும் இளைப்பாறுதல் இருக்காதாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட். அவங்களுக்கு ரெஸ்டே இருக்காதாம். அப்போ பாருங்க, இரவும் பகலும் வாதிக்கப்படுவார்கள் என்று அதே 11வது வசனத்தின் பின் பகுதியில் வாசிக்கிறோம் பாருங்களேன். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அங்கே ரெஸ்டே இருக்காது. நீங்க இளைப்பாற முடியாது. நீங்கள் ஒரு நேர வயிற்று பிழைப்புக்காக சத்ருவின் முத்திரையை நாம் எடுத்துக்கொண்டோமானால் நம்ம யுக யுகமாக இளைப்பாறுதல் இன்றி அவனோடு கூட பயங்கரமான ஒரு வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தண்டனைக்கு உள்ளானவர்களாக நம்ம காணப்படுவோம். பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறோம், எல்லாருமே இந்த டேட்டூ வச்சுக்கிறாங்க, இங்கே வச்சுக்கிறாங்க, உடம்புடைய எல்லா பகுதியிலையும் அவங்க ஒரு ஃபேஷனாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்டவர்கள்லாம் பாருங்க, ஈஸியாக சத்ருவானவனால் வஞ்சிக்கப்படுவார்கள். சத்ரு கொண்டு ஒரு சின்ன சிப்பு தானே, அது உள்ளே இருக்க போகிறதும் தெரிய போகிறதில்ல, வெளியில் தெரிய போகிறதில்ல. ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக ஒரு சின்ன சைஸில் அதை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா நம்முடைய எல்லா
எல்லாவித டீட்டெயில்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாழ்க்கை நடத்துறது, வாழ்க்கை முறை, அல்லது இங்கேருந்து ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போகிறது, அல்லது ஒரு மெடிக்கல் சம்மந்தமான விஷயம் பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, பல விஷயங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் இந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரை வரும் பொழுது ரொம்ப அதை வரவேற்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் அதை ரொம்ப ஒரு ஃபேஷனாக, ஒரு நல்ல டெவலப்பான ஒரு விஷயமாக எல்லாரும் நினைத்து அதை அங்கீகரித்து கொள்ளுவார்கள். ஓகே, நெற்றியில தானே போடணும், வலது கையில் தானே போடணும், போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் அதை எடுத்து கொள்ளுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மிருகத்தினுடைய நாமத்தை தரித்து கொள்ளுகிறவர்கள், அல்லது அந்த நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவர்கள், அல்லது பிசாசை வணங்கினவர்கள், அந்தி கிறிஸ்துவை வணங்கினவர்கள் இரவும் பகலும் இலைப்பாறுதல் இல்லாமல் அக்கினியும் கந்தகமும் எரிகிற புகை நிறைந்த, கோபாக்கினை நிறைந்த, தேவனுடைய கோபாக்கினை நிறைந்த இடத்துல அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு இன்றைக்கு தெளிவாய் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆலயத்து மேல பிசாசானவன் தன்னுடைய முத்திரையை தரிக்கிறான். பாருங்க, அவனுடைய பிளான் எங்க இருக்கு பாத்தீங்களா? எங்க இருக்கு பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு எருசலேமில் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுகிறது, அல்லது ஏற்கனவே கர்த்தருடைய ஆலயம் இருந்தது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட நேரங்களில் அங்கே எந்த நாமம் உச்சரிக்கப்பட்டிருக்கும், எந்த நாமம் அங்கே எழுதப்பட்டிருக்கும், எந்த நாமத்தை ஜனங்கள் தொழுது கொள்வார்கள் என்றால் கர்த்தருடைய நாமத்தை தான் தொழுது கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் தான் அந்த ஆலயத்திலே பிரதானமாய் காணப்படும். ஆனால் பிசாசு பாருங்க, இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாக நம்முடைய சரீரத்துல அவருடைய நாமத்தை நம்மை விட்டு அகற்றி போட்டு, அல்லது கர்த்தருடைய நாமம் நம்மேலே எழுதப்பட முடியாதபடிக்கு நம்மளை வஞ்சித்து, நம்மளை ஏமாற்றி, அவன் தன்னுடைய நாமத்தை கர்த்தருடைய ஆலயமாகிய நம்மேலே போடுவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தனக்கு கொஞ்ச காலம் ஒன்றென்று அறிந்து பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறானாம். அவனுக்கு தெரியும், நமக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு, நம்ம இந்த காலத்துல விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாருடைய நெற்றிகளிலும், எல்லாருடைய சரீரமாகிய கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய நாமம் என்பது பொறிக்கப்பட்டு விடும். ஆகவே நான் என்ன செய்யக்கூடாது, அப்படி விட்டுவிடக்கூடாது. நான் இந்த ஆலயத்திலே நான் ராஜாவாக வீற்றிருந்து நான் இவர்களை ஆளுகை செய்ய வேண்டும். ஆகவே இவர்களுடைய சரீரத்துல என்னுடைய நாமத்தை நான் பொறிக்க வேண்டும் என்பதுதான் சத்ருவோட நோக்கம். அதுதான் அவனுடைய நோக்கமாயிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 12 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், நான் உன்னதமானவருக்கு ஈக்குவலா உட்கார்ந்திருப்பேன். அதுதான் அவனுடைய இருதயத்தின் வாஞ்சையும் ஏக்கமும் விருப்பமும் அவனுடைய ஒரே திட்டமுமாய் இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு ஜனங்களை வஞ்சித்து, ஜனங்களுடைய அந்த சரீரத்தை அசுத்தப்படுத்தி, அருவருப்புகளினாலே சரீரங்களை கெடுத்து, கர்த்தரங்கே வாசம் பண்ண முடியாதபடிக்கு பாவத்துக்குள்ளாக்கி மனிதர்களை அவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் தேவனை போல மனிதர்களுடைய அந்த ஆலயமாகிய அந்த சரீரத்துக்குள்ள பிசாசு வாசம் பண்ணும்படிக்கு தந்திரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். புரியுதா நான் சொல்றது எப்படின்ட்டு? இது கர்த்தருடைய ஆலயம்,
பரிசுத்தமாக இருக்கணும், தேவ பிரசன்னம் இருக்கணும், அன்பு இருக்கணும், கிருபை இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும். பல சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆனால் சாத்தான் என்ன பண்ணுகிறான்? தேவன் இங்கே வாசம் பண்ணக்கூடாது, நான் வாசம் பண்ணணும்னா இவர்களை பாவம் செய்ய வைக்கணும், அங்கே என்னுடைய முத்திரையை தரிக்கணும். அப்போ நான் இவர்களுக்குள்ளே, மனிதர்களுக்குள்ளே நான் தேவனை போல நான் இவங்களை ஆளுகை செய்வேன் என்று சொல்லி சத்துருவானவன் இந்த கடைசி நாட்களில் அவன் ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார், என் ஜனங்கள் மேலே, என் ஜனங்களின் நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற என்னுடைய நாமத்தை பொறிக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் அவருடைய நாமத்தை நம்ம மேலே போட விரும்புகிறார். ஏனென்றால் நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். சத்ருவானவன் இன்னொரு பக்கம் இல்லை நான் தான் இதுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், ஆகவே இவர்களை பாவம் செய்த வைத்து இவர்கள் மேலே என் முத்திரையை பொறித்து வலது கையிலோ நெற்றியிலோ என்னுடைய முத்திரையை இட்டு இவர்களை எனக்கு சொந்தமாய் மாற்றி நரகத்துக்கு இழுத்து செல்லுவேன் என்றுதான் பிசாசு இன்னைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதனுடைய உச்ச கட்டம்தான் அந்தி கிறிஸ்து இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிற அந்த 7 வருஷங்கள். இந்த 7 வருஷங்களை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று வேதம் நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. அந்த உபத்திரவ நாட்களிலே நாம் இராமல் தப்பித்து கொள்ளும்படிக்கு, தேவனோடு கூட அவருடைய ராஜ்யத்திலே நாம் மகிழ்ந்திருக்கும்படிக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவருடைய வருகைக்கு நம்மளே ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது, வசனம் நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? இல்லை இந்த உபத்திரவ காலத்துக்கும் முத்திரைக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் கிறிஸ்துவின் பிள்ளை, கிறிஸ்துவின் ஆலயம், கிறிஸ்துவின் மணவாட்டி, நான் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவேன் என்கிற அந்த ஒரு வைராக்கியத்தில் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். நம்ம மட்டுமா? நம்மளை சுற்றிலும் எத்தனை அன்பான ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெற்றோர் இருக்கிறாங்க, மனைவி, பிள்ளை, குழந்தைகள், அப்புறம் கணவன்மார், குடும்பத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி நாம் ஆயத்தமாய் காத்திருக்கும் பொழுது தேவன் இமை பொழுதிலே அவருடைய வருகையிலே நம்மை எடுத்து சென்று அவரோடு கூட நித்தியத்திலே என்றென்றைக்கும் சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் இந்த முத்திரையை குறித்து நாம் அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு இதை சொல்லி எச்சரித்து, அவர்களை எச்சரித்து வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு சங்கீதம் 2 சொல்லப்பட்ட மாதிரி குமாரனுடைய கால்களை, குமாரனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு நாம் முத்தம் செய்கிறவர்களாக, அவர் நம்முடைய மணவாளன், அவருடைய மணவாளன் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படும்படிக்கு இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு ஆவியானவர் இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, வரும் கோபத்துக்கு நம்ம தப்பித்து கொள்ளுவோம். கர்த்தருடைய கோபத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக அல்ல, அல்லது பிசாசினுடைய அந்த பொல்லாத காரியங்களுக்கு வஞ்சிக்கப்பட்டு அவனோடு கூட இரவும் பகலும் நித்தியமாய் அந்த வேதனையிலே பங்கடைகிறவர்களாக அல்ல, தேவனோடு கூட நித்தியமாய் சந்தோஷத்தில் நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக மாறும்படிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா! கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, வருகின்ற மகா பெரிய இப்படிப்பட்ட இக்கட்டான வேதனையான வஞ்சிக்கப்படுகிற காரியங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிப்பீங்களா? மகா பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு சரியாய் புரிந்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, உணர்வுள்ளவர்களாய் மாற்றுங்க. வருகின்ற மகா பெரிய உபத்திரவத்துக்கு தங்களை தப்பித்து கொள்ளும்படிக்கு, தங்கள் குடும்பங்களை தப்புவித்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே, இந்த நிமிஷம் தொடங்கி இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக.
கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஆண்டவரே ஒரு பரிசுத்த மணவாட்டியாக ஆயத்தப்படக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பீராக. ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய வருகை அதிசமீபமாய் இருக்கிறது. உம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் தம்மோடு கூட அழைத்து செல்லும்படிக்கு உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்ம மறந்து விடாதபடிக்கு மற்றவர்களுக்கும் சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் வேறு ஒரு செய்தியோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன். God bless.